சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் தானா? தைரியமா சொல்லு, இவன் தானே? பயப்படாம சொல்லு. ராகினி, இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏன்டி பேச மாட்டேங்கிற? இவன் நானும் சொல்லு. ஹலோ. பயந்து ஊருக்கு பஸ் ரிட்டர்ன் பார்த்தா அடையாளம் காட்டுன்னு திரும்ப வந்து நிக்கிற. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? மல்லிகைப்பூவும் அல்வாவும் வேணும். ஹே, இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். எஸ்பி இங்க தான் இருக்காரு. நான் போன் எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? எஸ்பி முன்னாடி இருக்கீங்களா? சாரி 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 மேடம், தெரியாம பேசிட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். அந்த பயம் இருக்குல்ல, இப்போ பேசுடா. யாரா நீ? மேடம், நீங்க இப்படி எல்லாம் மிரட்டிங்கன்னா எனக்கு தெரியாது மேடம். பதிலுக்கு நான் கொஞ்சம் உங்களை மிரட்டிக்கிட்டா? என்ன சொல்ற? ஏய், நாங்கெல்லாம் பொறுக்கிங்க புறம்போக்குங்க. எங்ககிட்டே உன் வேலையை காட்டுறியா? நீ எங்களை அடையாளம் காட்ட தானே வந்திருக்க. உனக்கு தைரியம் தான், நீ அடையாளம் காட்டு. நீ அப்படி அடையாளம் காட்டினா பதிலுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? இருமா, இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ பேசு. ஹலோ. என்ன வீடியோ பாத்தியா? ஜாலியா இருந்துச்சா? ஹே, யார் நீங்களா? இப்ப அதுவா முக்கியம்? இப்ப அந்த கிழவிய காப்பாத்தணுமா இல்ல கொல்லணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. ஹே, ஹே, என் பாட்டி ஒண்ணும் பண்ணிராத, தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிராத ப்ளீஸ். பாட்டி முழுசா வரணுமா இல்ல முண்டமா வரணுமாங்கறத நீதான் முடிவு பண்ணணும். நாங்கெல்லாம் பாவம், அப்பாவி பசங்க. எங்க ஐயா ஊன்னு சொன்னா கைய காலம் மட்டும் இல்ல, அவங்களையே ஒண்ணுமில்லாம பண்ணிடுவோம். அந்த கிளவியை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறாங்க பாத்தியா? சொடக்கு போற நேரத்துல அந்த கிளவிய மொத்தமா முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம்.
வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க பாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா நீ எங்க ஆள அடையாளம் காட்டக்கூடாது, புரியுதா? இதுக்கு மேல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்க. ஹலோ ஹலோ, ஏய், ஏன் இப்படி ஸ்தல மாதிரி நிக்கிற? இவனான்னு பார்த்து சொல்லு. சொல்லுடி, இவனோ? அம்மா, இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லு. இல்ல சார், எனக்கு எந்த பயமும் இல்ல. தைரியமா நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லு. எனக்கு சரியா தெரியல சார், ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், விளையாடாத. ராகினி, இல்ல சார், இன்னொரு முறை இவனான்னு நல்லா பார்த்து சொல்லு. ஆமா, இது ரஜினி படம், திரும்பி திரும்பி பாக்குறதுக்கு. வாங்க. கலிவரதம் ஐயாவா கொக்கா? எதுக்கு அந்த பொண்ணு கம்பல் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லுமா. எனக்கு ஒண்ணுமே புரியல சார், ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. இவங்க யாருமே இல்ல. நர்மதா, அம்மா, இந்த பொண்ணு தான் பொட்ல அடிச்ச மாதிரி யாரெல்லாம் சொல்லிடுச்சே. இப்ப என்ன பண்ண போற? இல்ல சார், சாரி சார். கான்ஸ்டபிள் சார், இவங்களை கூட்டு போயா. போயா. நான் ஆரம்பத்திலே சொல்றேன், உன் குடும்ப பாதையை தீக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணாதுன்னு. சாரி சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. முதல்ல நீ வெளியே வா. நீ கிளம்புமா. எத்தனை நாள் இப்படி மனசுல வஞ்சத்தை வச்சிருந்த? கருவறுத்துட்டல, இது இப்படியே விட்டுருவான்னு மட்டும் நினைக்காத. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு. இல்ல ராகினி. என்ன இல்ல நொல்லன்னு? அம்மா, என்ன அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்க? உன்னை வான்னு சொன்ன. சார், இதோ வந்துட்டேன். இருக்குடி உனக்கு.